வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கோவை மாவட்டம் பேரூர் வட்டத்தில் அமைஞ்ச திரு சுப்பிரமணிய சுவாமியோட கோயில் அமைந்த இந்த மருதமலைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மருதமலை கோவை நகரத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் அமைந்த அடிவாரம் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதிங்க. கடல் மட்டத்தில் இருந்து 741 மீட்டர் உயரத்தில் 7 நில ராஜகோபுரத்தோடு அமைஞ்சிருக்கு. நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒவ்வொரு 45 நிமிஷத்துக்கு ஒருக்கா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பஸ் அடிக்கடி இருக்குது. அடிவாரத்தில் இருந்து படிக்கட்டு வழியாகவும் நம்ம மேல் பகுதியை அடையலாம். இல்லை பஸ்ஸில் போகணும் அப்படின்னா கோயில் சார்பாக 10 ரூபாய் கட்டணத்தில் கீழ்த்தளத்தில் இருந்து மேல் வரை கொண்டு போய் நம்மளை வர்றதுக்கு பஸ் வசதியும் இருக்குது. இருக்குது. கச்சியப்ப முனிவர் தான் அருளி செய்த பேரூர் புராணத்தில் மருதவரை படலத்தில் அபய படலத்தில் மருதமலையோட சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். கொங்கு சோழர்களால் முதலில் நிர்மாணிக்கப்பட்டதும் அதன் பிறகு வந்த விஜயநகர பேரரசுகள் அப்புறம் கொங்கு சிற்றரசர்களால் திருப்பணி செஞ்சு இந்த திருத்தலம் உருவானது. இதற்கு சான்றாகத்தான் மருதாச்சலம், மருதவரையான், மருதப்பன், மருதையன் அப்படின்ற பெயர்களிலெல்லாம் 9ஆம் நூற்றாண்டுகளிலேயே மக்களிடம் பரவி இருந்ததை மருதமலை தலப்புராணம் நமக்கு தெரிவிக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி திருமுருகாற்று படைய தொகுத்த எழுதிய திரு நக்கீரர், அந்த நக்கீரர் யாருன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சிவபெருமானிடம் வாதிட்ட நக்கீரர் தான் திருமுருகாற்றுப்படைய முருகனை படைத்தலைவனாக வைத்து எழுதினார். அந்த திருமுருகாற்றுப்படையில் எத்தனையோ திருத்தலங்கள் முருகனுக்கு இருந்தாலும் 6 திருத்தலங்களை மட்டுமே அவர் ரொம்ப சிறப்பாக வர்ணித்தார். அந்த 60 வீடுகளும் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சு வைத்திருக்கிற திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனிமலையே திரு ஆவினன்குடி அப்படின்ற பழனிமலை, சுவாமிமலை, திருத்தணிகை மலை, கடைசியாக பழமுதிர்ச்சோலை. இந்த 6 படை வீடுகளையும் நக்கீரர் அவர்கள் 60 வீடுகளாக தன்னோட திருமுருகாற்றுப்படையில் சொல்லியிருக்காரு. சரி, இந்த மருதமலை புராதான வரலாற்று தொடர்புடைய மலை தான். ஆனால் அதை ஏன் குறிப்பிடலை அப்படின்னா, நக்கீரர் குறிப்பிடவில்லை என்றாலும் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் தோன்றிய திரு அருணகிரிநாதர் தான் இந்த மருதமலையை 7வது படை வீடாக சொல்லியிருக்கிறார். இந்த அருணகிரிநாதர் இந்த மருதமலையை 7வது படை வீடாக சொல்லியிருக்கிறார்னா, இந்த மலைக்கு வரலாற்று தொடர்பு உண்டு, புராண தொடர்பு உண்டு. சரி, என்ன மாதிரி புராண தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, சூரபத்மனை வதம் செய்ய வேண்டி தேவர்கள் சிவபெருமானை வேண்டி தவம் செய்த இடமும் சிவபெருமான்
காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவர்களை இந்த பகுதியில தான் தங்க வைத்தார் என்றும், சூரபத்மன் 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆளப்பெறும் வரத்தை பெற்று தான் தம்பிமார்களான சிங்கமுகனையும் தாரகனோட துணையோட தேவர்களுக்கு நிறைய கொடுமைகள் செஞ்சு பின் சிவபெருமான் தேவர்களை காக்க வேண்டும், சூரபத்மனை வனம் செய்ய வேண்டும் என்று தன்னோட நெற்றிக்கனை திறந்து ஆறுமுகப் பெருமானை அருளி செய்து, அந்த ஆறுமுகப் பெருமான் இந்த மருதமலையில தோன்றி தன் படைகளையும் தேவர்களோடு சேர்ந்து தயார் செய்து பின்பு சூரபத்மனை வதம் செய்ய படையெடுத்து சென்ற பகுதி இந்த பகுதி. அதனால தான் இந்த மருதமலையை 7ஆம் படைவீடாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாங்க. தேவர்களுக்காக திருமாலே முருகப்பெருமானை அபிஷேகம் பண்ணி அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி பின்னாடி திருமாலோட அதாவது ஸ்ரீ விஷ்ணுவோட அந்த அர்ச்சனையையும் அபிஷேகத்தையும் ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் இனி யாமுண்டு அஞ்சேல் என திருவாய் மலர்ந்து அருளிய இடம்தான் இந்த மருதமலை. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த மருதமலைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த திருத்தலத்தில் சுவாமி மூலவர் சுப்பிரமணிய சுவாமியாக எழுந்தொழியிருக்கிறாரு. அவருக்கு இன்னொரு பெயர் மருதாச்சலமூர்த்தி. அம்மன் வள்ளியோட தெய்வானையோட இங்கே காட்சியளிக்கிறார். நவகோடி சித்தர்களில் முதன்மையானவர்கள் 14 சித்தர்கள்னு சொல்லக்கூடிய அந்த சித்தர்களில் பாம்பாட்டி சித்தரும் ஒருவர். அந்த பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த 12ஆம் நூற்றாண்டு கார்த்திகை மாதம் மிருகசீரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். பாம்பை பிடிச்சு அதோட விஷத்தை சேமித்து வச்சு விஷமுறிவு மூலிகைகளை தயார் பண்ணிய பாம்பாட்டி சித்தர் அவரோட கையால் உருவாக்கிய இந்த முருகப்பெருமான் சிலை தான் இப்போது இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, பாம்பாட்டி சித்தர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னா, அவர் அந்த காலத்தில் பாம்புகளின் விஷங்களை பிடித்து அதில் விஷமுறிவு மூலிகைகளை தயாரிக்கும் போது இந்த மருதமலையில் உள்ள மக்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் இந்த மருதமலை மேலே ஒரு நவரத்தின மாணிக்கக்கல் உடைய ஒரு நாகசர்ப்பம் இருக்குது, அதை பிடிச்சா கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்ல பாம்பாட்டி சித்தரும் ஆசைப்பட்டு மருதமலைக்கு வந்து அந்த பாம்பை தேடும்போது அங்கு ஒரு சத்தம் கேட்டு, சிறுப்புலி சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க சட்டைமுனி சித்தர் அவருக்கு காட்சி தந்து, உன்னில் இருக்கும் அந்த உண்மையான தத்துவத்தை தேடாமல் ஏதோ ஒரு செல்வத்தை தேடி அலைகிறாயே அப்படின்னு அவர் சொல்லி அவருக்கு அருள் செஞ்சு தன்னோட உண்மையான ஆன்மசக்தியை உணர்த்திய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்பு பாம்பாட்டி சித்தர் முருகப்பெருமானை வேண்டி இங்கே தவம் செய்ததாகவும் முருகப்பெருமான் பாம்பாட்டி சித்தருக்கு சர்ப்ப ரூபத்தில் காட்சி கொடுத்ததாகவும் வரலாறு இருக்குது.
மருதமலை முருகர் சன்னதிக்கும் சித்தர் கோயிலுக்கும் வழி இருக்கிறதாகவும், அதன் வழியே பாம்பாட்டி சித்தர் தினமும் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறதாகவும் இங்கே ஒரு வரலாறு சொல்லப்படும். இந்த மருதமலைக்கு இன்றைக்கி நம்ம பஸ் மூலமாக தான் மேலே வந்திருக்கிறோம். நடைபயணமாக மலையேறும் வரும் பக்தர்கள் 837 படிக்கட்டுகளில் கடந்து தான் மேல் பகுதிக்கு வரணும். நீங்கள் படிக்கட்டுகள் ஏற ஆரம்பிக்கும் இடத்துலையே தான் தோன்றிய விநாயகர் சந்நிதி இருக்குது. அவர் சுயம்புவாக தோன்றிய விநாயகர். யானை தலைகள் மட்டும் உள்ள இவருக்கு உடலே கிடையாது. இவர் மலையில் உள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்டுவது போல ஒரு விசேஷம் உண்டு. அதனால் படிக்கட்டு மூலமாக ஏறுறவங்க அந்த விநாயகரை வணங்கிவிட்டு வருவது சிறப்பு. இந்த கோயிலில் மேலே வந்து இந்த சுற்றி இருக்கிற அந்த காட்சிகளை பாருங்கள், ரொம்ப அற்புதமான காட்சி. 3 புறமும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த மலை அரணாக அமைஞ்சிருக்குது. மற்றொரு பகுதியில் நம்ம அந்த கோயம்புத்தூர் நகரத்தோட அந்த அழகிய காட்சியை மேலிருந்தபடியே ரசிக்கக்கூடிய அளவுக்காகவும் இருக்கிறது. இந்த கோயிலில் சன்னிதானத்தில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு படிக்கட்டில் வழியாக கீழே இறங்கி வர சிறிது தூரத்திலேயே பாம்பாட்டி சித்தருக்கும் கோயில் அமைஞ்சிருக்குது. அந்த பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போய் அந்த பாம்பாட்டி சித்தரின் அருளையும் வாங்கிக்கிறது சிறப்பு. அதுக்கு போகிற வழியிலேயே சப்தகன்னியருக்கும் ஒரு சன்னதி இருக்குது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இங்கே விசேஷம். இந்த கோயிலோட அழகு ரொம்ப அற்புதமான கோயில், சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா, இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மருதமலையை வந்து தரிசனம் பண்ணுங்கள். குமரக்கடவுளுக்கு நிறைய கோயில்கள் மலைகளில் இருக்கும். இந்த மலைகளின் தனி சிறப்பு நிறைய உண்டு. அந்த கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்க ரசத்தில் வலம் வருவாங்க. நீங்கள் பழனி மலையாகட்டும் இல்லை திருச்செந்தூர் கோயிலாகட்டும் தங்கரத வலம் உண்டு. ஆனால் இந்த மருதமலை கோயிலில் மட்டும்தான் தேரோட்டம் இருக்குது. அதுதான் இந்த கோயிலோட தனிச்சிறப்பு. இங்குள்ள இந்த தேர் 20 அடி உயரமும் 12 அடி அகலமும் 10 டன் எடையும் கொண்ட தேர். திருவிழான்னு பார்த்துக்கிட்டா வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடக்குது. தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்கள் வந்து பிரம்மோற்சவம் நடக்குது. பூசத்தன்று காலையில் திருக்கல்யாணமும் சாயங்காலம் தேர் திருவிழாவும் நடக்கும். அன்னைக்கு சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருள்வார். தினமும் மாலையில் தங்க ரதத்தில் சுவாமி வலம் வருவார். நல்லபடியாக சுவாமி தரிசனம் பார்த்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மருதமலைக்கு வந்து இந்த முருகப்பெருமானோட அருளை பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் வர முடியாட்டினாலும் பரவாயில்லை, நம்ம நேயர்களுக்காகவும் நம்ம வியூவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நான் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் உங்கள் எல்லாரோட நலனுக்காகவும் உங்களோட குடும்ப நலனுக்காகவும் நாம் எப்போதும் வேண்டிக்கிறேன். அதில் எந்தவித சந்தேகம் வேண்டாம். ஏன்னா நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் நம்மை சுற்றி உள்ள அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ணம் எல்லாருக்கும் வேண்டும். யார் கோயிலுக்கு சென்றாலும் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை எப்போதும் வேண்டிக்கிறது நல்லது. அதை நான் எப்போதும் செய்வேன். நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சு நம்ம அப்படியே மறுபடியும் பஸ்லேயே கீழே இறங்கி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள காந்திபுரத்துக்கு போக போகிறோம்.
நன்றி நண்பர்களே, நம்ம வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதுபோல் இன்னும் நிறைய நல்ல நல்ல கோயில்களையும் நல்ல தகவல் உள்ள இடங்களையும் நம்ம சேனலில் நிறையா போஸ்ட் பண்ணுவோம். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பயனடையணும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம சேனலுக்கும் நீங்கள் பண்ணுற சப்போர்ட். அது என்றைக்குமே நம்மளை மேலும் மேலும் வலுப்படுத்தி இது போன்ற நல்ல தகவல் உள்ள விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு உறுதுணையாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.